இந்த தமிழகத்தில் 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தலுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் வந்தது. இந்த விடிய ஆட்சி இன்றைக்கு மக்கள் தான் இந்த ஆட்சிக்கு விடிய ஆட்சி என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் 520 தேர்தல் வாக்குறுதிகளை தேர்தல் நேரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு கிண்ண சாதனையாக 520 தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து நிறைவேற்ற முடியாத, சாத்தியப்படாத, சாத்தியக்கூறு இல்லாத தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 10% தேர்தல் வாக்குறுதிகளோட 4 ஆண்டுகள் நிறைவேற்ற நிலையில நிறைவேற்றவில்லை. இதை மறைப்பதற்காக இந்த ஆட்சியாளர்கள் வெறும் விளம்பரம், வெற்று விளம்பரங்களால் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஊடகத்தின் மூலமாக, பத்திரிகைகள் வாயிலாக வெறும் விளம்பரங்களை மட்டும் வைத்து மக்களுக்கு ஏமாற்றி மக்கள் சொன்ன திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றாதோடு மட்டுமல்லாமல் 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய திட்டங்களை நிறைவேற்றவில்லை. கடந்த கால ஆட்சியில மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி காலத்திலும் சரி, ஆனால் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல காவேரி குண்டாறு என்ற மிகப்பெரிய திட்டம், அந்த திட்டம் இன்றைக்கு இணைப்புள்ள நிறைவு பெற்று மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது. தென் மாவட்டத்தில் கருமேனி ஆறு, தாமிரபரணி ஆறு கிட்டத்தட்ட ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற நேரத்தில் 90% பணிகள் நிறைவு பெற்று இந்த 4 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருக்கின்றது. அந்த பணிகளும் அந்த திட்டமும் புரட்சித்துறை அம்மா காலத்தில், எடப்பாடி காலத்தில். அதே போல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 98% ஆனால் எடப்பாடி ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம். இப்படி 11 மருத்துவக் கல்லூரிகள், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாமல் 11 மருத்துவக் கல்லூரிகள், 7 சட்டக் கல்லூரிகள், 5 கால்நடை கல்லூரிகள், ஒரு ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா, இப்படி மகத்தான திட்டங்களை 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் புதிய வரலாற்றை படைத்தவர் எடப்பாடியார் அவர்கள். வேறு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மருத்துவக் கல்லூரி அல்ல, ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை கூட ஒரு இடத்துல கூட இவர்கள் திறக்கவில்லை. இதுதான் இந்த ஆட்சியின் லட்சணம். பெரிய திட்டங்களும் வந்தபாடில்லை. ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு இன்றைக்கு வருமானம் ஜிஎஸ்டி மூலமாக அதிகமான கலால் போன்ற பல்வேறு இனங்களின் மூலமாக அதிகமான வருமானம் வருகின்றது. ஆனால் அதிகமான கடனை பெற்றுகின்ற ஆட்சியாக இந்த கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி இந்த ஆட்சி நிறைவேற்ற நேரத்தில் 6 லட்சம் கோடிக்கு கடனாளிகளாக தமிழகத்தை ஆக்கிவிட்டு செல்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி. சரி, நிர்வாகம் தான் இப்படி இருக்குது என்று சொன்னால், ஆட்சியோட நிர்வாகம், ஆட்சி எந்திரம் இப்படி செயல்படுகிறது என்று சொன்னால், ஆட்சியின் நிலைமை பார்த்தால் வெட்கக்கேடான விஷயம். மிக கேவலமான முறையில் சட்டம் ஒழுங்கு கட்டு குட்டிச்சுவராகி இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும், மாணவர்களுக்கு பள்ளியில பாதுகாப்பு இல்லை. காதலிக்க மறுத்த ஒரு மாணவியை அங்கே பள்ளிக்குள்ளே சென்று, வகுப்பறைக்குள்ளே சென்று குத்தி கொலை செய்யப்படுகிறார். ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆசிரியர் பள்ளிக்கூட வகுப்பறைகளை சென்று அங்கே ஒருவர் கத்தியால் குத்தி படுகொலை செய்யும். மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மருத்துவர்களுக்கு மருத்துவமனைக்கு உள்ளே போய் கத்தியால் குத்தி அதிர்ச்சிகரமான சம்பவம் தமிழகத்தில் நடைபெற்றது. காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை. காவலர்களை காவல்துறை எல்லைக்குள்ளே வெட்டப்படுகின்றார்கள். வழக்கறிஞர்களுக்கு அந்த நீதிமன்றத்துக்கு முன்பாகவே ஒட்டப்பாதையில் கொலை நடைபெறுகின்றது. இப்படி அனைத்து தரப்பு மக்களும் அவர்கள் வசிக்கின்ற பகுதிகளே. இங்கே நமது மாவட்டத்தில் ஒரு பிஓஓ சிறுவண்டம் பகுதியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிஓஓ கிராம நிர்வாக அலுவலர் அவருடைய அலுவலகத்தில் வைத்து பகலிலே வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இப்படி அனைத்து தரப்பு மக்கள் எந்த வயது வித்தியாசமின்றி எந்த நிலையிலும் உள்ளவர்கள், அனைத்து நிலையிலும் உள்ளவர்கள் யாருக்கும் உயிருக்கும் உத்தரவாதத்துக்கும் பாதுகாப்பு இல்லை. இதன் காரணம் போதைப் பொருள் புழக்கம். அங்கே சமீபத்தில் சாதிக் என்பவர், சாதிக் பாட்சா என்பவர் கைது செய்யப்பட்டார். 2000 கோடிக்கு மேலே அந்த கைது செய்யப்பட்ட நேரத்தில் மட்டும் ஜாபர் சாதிக் என்பவர் கைது செய்யப்படுகிறார். அவர் திமுக முக்கியமான நிர்வாகி. அதுக்கு அடுத்தபடியாக புத்தகம் என்ற உலகத்திலேயே அதிகமான போதையை தருகின்ற 180 கிலோ, கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே அது கைது செய்யப்படுகின்ற நபர், அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருக்கின்றார். இப்படி நாளும் பொழுதும் இந்த ஆட்சியின் அவலங்கள் அரங்கேறி வருகின்றன. தொலைக்காட்சி ஊடகத்தையும் பத்திரிகைகளை பார்த்தால் தினசரி திரைப்படத்தை பார்ப்பதை போல தமிழகத்திலே கொலை கொள்ளை சம்பவங்கள் நாள்தோறும் அரங்கேறி வருகின்றன.
இந்த நிலையில சத்தமோட சொல்லுங்கப்பா. இந்த நிலையில இன்றைக்கு சமீபத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தமிழகத்தை வெற்றி தலையிடக்கூடிய சம்பவம். ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி, உலகத்திலேயே உலகத்தரம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம் என்று சொன்னால் அண்ணா பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே அங்கே படிக்கின்ற 2ஆம் ஆண்டு படிக்கின்ற ஒரு மாணவி நண்பருடன், ஆண் நண்பருடன் அங்கே ஒரு கல்லூரி வளாகத்திலே படிப்பவர்களோடு ஒன்று சேர்ந்து பழகுவதும் பேசுவதும் இயற்கை. அந்த நிலையில அந்த ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு காம கொடூரனாக இருக்கின்ற இன்னைக்கு தேவராஜன் என்பவர், ஞானசேகரன் என்பவர் அந்த பகுதிக்குள்ள எந்த தங்கு தடையின்றி உலா வருகிறார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே அங்கே இருந்த அவரை மிரட்டி, அந்த மாணவனை விரட்டி விட்டு, அந்த மாணவனும் மாணவி பேசியதை வீடியோ பதிவாக வைத்து, இதை நான் கல்லூரி நிர்வாகத்திடம் கொடுப்பேன், உங்கள் இல்லத்திற்கு உங்கள் பெற்றோருக்கு அனுப்பி வைப்பேன், உங்கள் பிசி கிடைப்பதற்கு செய்வேன் என்று சொன்னவுடன் அந்த மாணவி 19 வயது கொண்ட பள்ளி மாணவி, அந்த கல்லூரி மாணவி அந்த நிலையில பதற்றமடைவதை பயன்படுத்திக் கொண்டு பாலியல் வன்கொடுமை செய்த நேரத்திலே அதை வீடியோ பதிவு செய்து வைத்துக் கொண்டு, இனிமேல் நான் அழைக்கின்ற நேரம் வர வேண்டும். குறிப்பாக ஒரு சார் ஒருடன் பேசுகின்றார். அந்த மாணவி இந்த வாக்குமூலத்தில் என்ன வருகின்றார், ஒரு சார் என்று ஒருத்தர் பேசுகின்றார். நான் அழைக்கின்ற அந்த சார் யார் என்று இதுவரை புறப்படவில்லை, மர்மமாக இருக்கின்றது. இந்த காவல்துறை கைது செய்து அந்த காம கொடூரனை இந்த மாணவி புகார் செய்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, விசாரிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகிறார். எங்கே இருந்து அழுத்தம் வந்ததாக செய்திகள் சொல்கின்றன, நாங்கள் சொல்லவில்லை. அவரை நான் 2 பேர்களை விசாரித்ததில் அந்த ஞானசேகரனையும் விசாரித்து அவர் திரும்ப வீட்டுக்கு சென்று விடுகிறார். அதற்கு பிறகு பத்திரிகை ஊடகத்துறையில் இந்த செய்தி கோலாகலமாக வந்த பிறகு, நாட்டு மக்களிடம் ட்விட்டர், பேஸ்புக் மூலமாக இந்த செய்தியெல்லாம் வந்த பிறகு வேறு வழி இல்லாமல் காவல்துறை மீண்டும் அவனை கைது செய்து வருகின்ற நேரத்தில் அந்த பதிவு அங்கே பதிவாக இருக்கின்றது. அந்த சாரை நாங்கள் அழைக்கின்ற நேரம் அந்த சாரை நீ சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த சார் இன்னும் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆகிட்டு. அந்த இன்றைக்கு காவல்துறை நினைத்தால் ஒரு குற்றவாளியை அவர் பேசுகின்ற தொலைபேசியை வைத்து, செல்போனை வைத்து, அதில் உள்ள எண்களை வைத்து தொடர்பு கொண்டு எளிதாக 1 மணி நேரத்தில் கைது செய்து விடலாம். 5 நாட்களாக அந்த சார் யார் என்ற மர்மம் உலகாமல் இருக்கிறது. மர்மம் என்ன? இந்த நிலையில ஒரு கேள்வி எழுகின்றது. எப்படி அந்த ஜாபர் சாதிக் என்பவர் திமுக நிர்வாகம் இருக்கின்றாரோ, பெத்தகை என்ற இன்னொரு போதைப்பொருள் கடத்தலை சிக்கிய திமுக நிர்வாகம் இருக்கின்றாரோ, அதே போல இவர் 2 பேர் திமுக விளம்பரத்தில், நோட்டீஸ்ல அச்சடிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கின்ற மா சுப்பிரமணியனோட நெருக்கமாக இருக்கின்றார். துணை முதலமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு உதயநிதியுடன் நெருக்கமாக இருக்கின்றார். அப்படி என்றால் இந்த நிலைகளை பயன்படுத்திதான் அவர் அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு ஒரு சாதாரண பிரியாணி கடை ரோட்டோரம் வைத்திருக்கின்றவர். எப்படி அங்கே அவ்வளவு கட்டுப்பாடு உள்ள அந்த பகுதியில நாங்கள் எல்லாம் அந்த பகுதியில அமைச்சர்களாக இந்த நேரத்தில் உள்ளே சென்றிருக்கின்றோம். நீங்கள் கட்டுப்பாடோட யாரும் அனாவசியமான மக்கள் யாரும் உள்ளே வர முடியாத நிலையெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது சொன்னால், இது மேற்கு வங்காளத்தில் ஒரு டாக்டருக்கு நடந்த கொடுமையை விட, ஒரு மருத்துவருக்கு நடந்த கொடுமையை விட மிக கொடுமையான வன்கொடுமை. இதற்கு இந்த முதலமைச்சருக்கு பதில் சொல்லாமல் இன்றைக்கு ஊராக சுற்றி வருகிறார். இதைத்தான் எங்களுடைய கேள்வி. இன்றைக்கு இதை ஒரு பிரதான எதிர்க்கட்சி இதை ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது ஏதாவது சின்ன பிரச்சனை சொன்னாலும் கூட இதை ஏன் அரசியல் செய்யும் என்று கேட்டால், நாங்கள் எதிர்க்கட்சி அரசியல் செய்யாமல் அதிகளா செய்வோம் என்று கேட்ட முதலமைச்சர் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை, ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டவர் சாதாரணமான கிராமத்திலோ எங்கே நடக்கவில்லை. சென்னை தலைநகரில் உலக புகழ் பெற்ற அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் படிக்கின்ற மாணவிக்கு நிகழ்ந்த கொடுமை. இதற்கு பதில் சொல்லாமல் இன்னைக்கு அவர் திட்டங்களை தருவதாக சொல்லி, திட்டங்கள் தருவது ஒரு முதலமைச்சர் நாட்டு கடமை. ஆனால் இந்த நேரத்தில் அதிலே கவனம் செலுத்தாமல் அதை மறக்கடிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி, இதை நாங்கள் மக்கள் மன்றத்தில் எடுத்திருப்போம் என்பதற்காக எங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு தடை வைத்து பேச வைக்க அனுமதி இல்லை. இது ஜனநாயக நாடா இல்ல ஹிட்லர் முசோலினி போல ஸ்டாலின் ஒரு சர்வாதிகாரியா? எங்களுடைய கேள்வி அதுதான். ஹிட்லர் முசோலினை அடுத்து ஸ்டாலின் ஒரு சர்வாதிகாரியாக செயல்படுகிறார். இப்படி மக்களுடைய ஜனநாயக நாட்டில் மக்கள் பொருளாதாரம் எப்படி நெருக்க முடியும்? நிச்சயமாக இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கும்.
சார் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதில் வருகின்ற நேரத்தில் தமிழக அரசியல் மட்டுமல்ல இந்த ஆட்சியை ஆட்டங்காலுகின்ற நிலை நிச்சயமாக உருவாகும். அதற்காகத்தான் இந்த அரசு மூடி மறைக்கின்றது குற்றத்தை. ஹைகோர்ட் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் போதிய பாதுகாப்பு இல்லை, சிசிடிவி கேமராக்கு அங்கே உள்ளதிலே பாதிப்பு இல்லை, 20க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா அங்கே வேலை செய்யவில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த எஃப்ஐஆர் பதிவுபடுகின்ற நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு கொடுமை நடந்தால், வெளியே சொல்ல முடியாத குற்றங்கள் நடந்தால் வழக்கு மட்டும்தான் பதிவு செய்யப்படும். அந்த வழக்கு கொடுப்பவருடைய விவரங்கள் வெளியிடப்படாது. இதுதான் காலங்காலமாக நடைமுறையில் உள்ள நடைமுறை. ஆனால் இந்த அரசு அதை பெற வெட்கக்கேடான விஷயம், அந்த எஃப்ஐஆரை கசிவிட்டு அந்த மாணவிக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலையை ஏற்படுத்தியது இன்றைக்கு உயர்நீதிமன்றம் வன்மையாக கண்டிப்பது மட்டுமில்லாமல் இப்படி பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த பிரச்சனை பற்றி பேசிய மாநகர காவல் ஆணையருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து உடனடியாக 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு அந்த மாணவிக்கு வழங்க வேண்டும், இடைக்கால நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் இது நஷ்டஈடாக நாங்கள் பார்க்கவில்லை, இந்த ஆட்சியாளர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் அங்கே பாதுகாப்பு குறைபாடு எஃப்ஐஆர் செய்தியில் வெளியே வருகின்றது. அந்த குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்ட 5 நாட்களுக்கு பிறகும் அவர் பேசிய நபர் சார் என்பது ஒரு நபரை கண்டுபிடிப்பதற்கு கையாளாத காவல்துறை இந்த தமிழகத்தில் இருக்கின்றது திறமையான காவல்துறை. ஆனால் காவல்துறைக்கு அழுத்தம், அந்த அதன் பின்னணிதான் இன்றைக்கு மர்மமாக இருக்கின்றது. இந்த கேள்விக்கு நாங்கள் பதில் கேட்டு இன்றைக்கு எடப்பாடியார் 2 தினங்கள் முன்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த கேள்வி எல்லாம் முன்வைத்தார். அந்த கேள்விகளை முன்வைத்து அனைத்து இடங்களிலும் அனைத்து அமைப்பு ரீதியாக உள்ள 83 மாவட்டங்களிலே இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்தால் இன்றைக்கு தூத்துக்குடியில் அனுமதி வழங்கப்படவில்லை, இன்றைக்கு நடத்தவும் அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் இங்கே அப்படி அனுமதிக்கவில்லை என்று சொன்னாலும் அதை மீறி நாங்கள் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். இதற்கு ஒரு முடிவு காணுகின்ற வரை என்று சொன்னால் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு பெற்று குட்டிச்சுவராகி யாருமே நிம்மதியாக வாழ முடியாத நிலை. இதற்கு ஒரே தீர்வு என்னவென்று சொன்னால் இந்த வெடியாட்சி வீட்டுக்கு செல்ல வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் உண்மையாக அவர் மனசாட்சி உள்ளவராக இருந்தால், இன்னும் மனிதாபிமானம் உள்ளவராக இருந்தால் உடனடியாக ராஜினாமா செய்வார். அதே போல இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்துக்கு வருகை வந்திருக்கின்றார். நம்முடைய மாவட்டத்துக்கு வருகை வந்து கோம் நகரமே தீப்பிடிக்க நேரத்தில் அந்த மன்னர் பிடில் வாசித்தது போல இன்றைக்கு வந்து திமுக நிர்வாக கூட்டத்தை நடத்தி வருகிறார். அடுத்து வருகின்ற இந்த ஆட்சியின் லட்சணமே இந்த 4 ஆண்டுகளில் இவ்வளவு பேர்கட்ட ஆட்சியாக இருக்கின்றது. இந்த லட்சணத்திலும் மீண்டும் 2026 ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி நம்ம தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகளோடு கலந்தாலோசனை செய்கின்றார். இது எதை காட்டுகிறது சொன்னால் நான் முதல்ல சொன்னது போல கோம் நகரமே தீப்பிடித்து வருகின்ற நேரத்தில் அந்த மன்னர் பேர் என்ன, அந்த மன்னர் பிடில் வாசித்தது போல இன்றைக்கு வீர மன்னர் பிடில் வாசித்தது போல இன்னைக்கு ஸ்டாலின் திமுக நிர்வாகிகள் செய்தி கூட்டத்தை நடத்துகின்ற நேரமா இதுதான் எங்களுடைய கேள்வி. அவர் வந்து பல பிரச்சனைகளுக்கு நடுவே திமுக செய்தி கூட்டத்தை நடத்தலாம். ஆனால் நாட்டிலே ஒரு நடந்த ஒரு வெட்கக்கேடான இனிமேல் நடக்கக்கூடாத கண்டிக்கத்தக்க ஒரு சம்பவத்தை பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற நாங்கள் மக்கள் மன்றத்துக்கு எடுத்து தலைவர் இருக்கின்றார். இது எப்படிப்பட்ட முதலமைச்சர் என்பதை இதிலிருந்து நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதனாலதான் இன்றைக்கு முன்பு பிரதமராக இருந்த மோடி அவர்கள் வந்த நேரத்தில் எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் கோபேக் மோடி என்று சொன்னார்கள். அதே மோடி தான் மீண்டும் முதலமைச்சர், அதே கொள்கை தான், அதே கொள்கை வேறுபாடு தான். ஆனால் ஆட்சி பொறுப்பு வந்த உடனே வெண்சாமரம் வீசினார்கள். 23ஆம் புலிகேசியில வடிவேலு வெள்ளைக்குடி காட்டியது போல வெள்ளைக்குடி பிடித்து அதே மோடியை வரவேற்றார்கள். ஆனால் இவர்கள் செய்வதை அந்த எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் கோபேக் மோடி என்று சொன்னதை போல இவ்வளவு பிரச்சனைகளை வைத்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் இங்க வந்து அரசியல் செய்து இந்த மாவட்டத்தில் அரசியல் நிர்வாக கூட்டத்தை நடத்தி சுயநல அரசியல் நடத்துகின்ற மு.க. ஸ்டாலின் இந்த மாவட்டத்திற்கு வந்ததை கண்டித்து இன்னைக்கு கோபேக் ஸ்டாலின் சார் யார் என்பதை இன்றைக்கு கருப்பு பலனிலே பறக்க வைத்திருக்கின்றோம். இதுதான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் எங்களுடைய செய்தியாக நாங்கள் மக்களுக்கு சொல்லுகின்றோம். நிச்சயமாக இப்படி மக்கள் மன்றத்தில் பேச விடாமல் செய்கின்றவர்கள் சட்டமன்றத்திலே எங்கள் பேச விட மாட்டார்கள். அதையும் மீறி வருகின்ற 6ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகின்ற நேரத்தில் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் நாளைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இந்த பிரச்சனைக்கு இந்த அரசு பதில் சொல்லியே தீர வேண்டும் என்ற நிலையை நாங்கள் சட்டமன்றத்தில் உருவாக்குவோம்.